1984 கவிதாலயா தயாரிப்பில் அமீர்ஜான் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான பூவிலங்கு அப்படிங்கிற திரைப்படத்தில் கதாநாயகனாக தமிழில் அறிமுகமானார் முரளி. இவருக்கு குயிலி ஜோடியாக நடித்தார். வைரமுத்து இசைஞானி இளையராஜா கூட்டணியில் பாடல்கள் பெரும் வரவேற்பை பெற்றது. இதைத் தொடர்ந்து இயக்குனர் மணிவண்ணனின் எங்கேயும் ஒரு கங்கை என்ற படத்திலும் நடித்தார். அதன் பின்னர் மீண்டும் தன்னுடைய இயக்குனர் அமீர்ஜானின் புதியவன் திரைப்படத்தில் நடித்தார். இவர் தமிழில் வளர்ந்து வந்து கொண்டிருந்த நேரத்தில் 1985 சத்யஜோதி தயாரிப்பில் இயக்குனர் மணிரத்னம் இயக்கிய பகல் நிலவு என்ற படத்தில் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தார். இதனைத் தொடர்ந்து இளையராஜாவின் பாவலர் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் கே ரங்கராஜ் இயக்கத்தில் கீதாஞ்சலி என்ற படத்தில் நடித்தார். இந்த திரைப்படம் முரளியை புகழின் உச்சியில் அமர்த்தியது. இந்த படத்தில் இடம்பெற்ற துள்ளி எழுந்தது பாட்டு அப்படிங்கிற பாடல் இளையராஜா வாலி கூட்டணியில் உருவாகியது. இந்த பாடல் அப்போதைய கல்லூரி மாணவர்களுக்கு போதை தரக்கூடிய பாடலாக இருந்தது.